கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் 2 நாளைக்கு ஒருக்க எங்கேயாவது வெளியில் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மன அமைதி, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அது பர்டிகுலராக பீச்சுக்கு போனால் அவங்களுக்கு நல்ல அந்த இயற்கை காற்று, குழந்தைங்கள்லாம் சுற்றி விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சில சமயம் அங்கே எப்பயும் சாப்பிடாத உணவு ஏதாவது கிடைக்கும். அதுக்காக இந்த 3 விஷயத்தை மாத்திரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த சுகர் கேன் ஜூஸ், கரும்பு சாறுன்னு கொடுப்பாங்க, கரும்பு சாறை குடிக்கக்கூடாது. 2வது மாவு சத்துக்கள் அதிகம் இருக்கிறத கொஞ்சம் அதிகம் சாப்பிடாது. எப்போ பார்த்தாலும் ஃப்ரைட் ரைஸ்ன்னு போட்டுட்டு நிறைய பிளேட்டு நிறைய கொடுப்பாங்க, நமக்கு வந்து அதை மிச்சம் பண்ணுறதும் பிடிக்காது. ஸோ மாவு சத்துக்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது. மீன் வறுவல் கெட்ட எண்ணெயில் பண்ணியிருப்பாங்க, அந்த கெட்ட எண்ணெய் உடம்புக்கு நல்லதில்லை. மீன் வறுவல் வீட்டில் சாப்பிடுங்க, வெளியில் மீன் வறுவல் சாப்பிட்றது எண்ணெய் வந்து உங்கள் குழந்தைக்கோ இல்லை உங்களுக்கோ நல்லது கிடையாது. ஸோ முடிஞ்சளவு இது 3 அவாய்ட் பண்ணுங்கள். பட் வாரத்தில் 3 நாளாவது கோயிலுக்கோ இல்லை ஒரு பார்க்குக்கோ இல்லை சினிமாக்கோ இல்லை பீச்சுக்கோ போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வாரம் ஒருக்க சர்ச்சுக்கு போகிறேன், வாரம் ஒருக்க கோயிலுக்கு போகிறேன், பாக்கியெல்லாம் போகிறதில்ல நினைக்காதீங்க. சர்ச்சுக்கும் கோயிலுக்கு போகிறது அவசியம்தான். பட் மற்ற இடத்துக்கும் நீங்கள் போகிறது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளரும், முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்ப்பத்தில் நம்ம வந்து பயம் இல்லாமல் இருக்கணும்னா 2 நாளைக்கு ஒருக்க எங்கேயாவது வெளியில் போங்க, அது ரொம்ப அவசியம்.